ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பெருமைகள் மிகுந்த கால பைரவர் அவதரித்த கால பைரவஷ்டமி விழா 23/11/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. தேய்பிறை அஷ்டமிங்கிறது பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதுலேயும் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி கால பைரவஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நாளில் தான் பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிவபெருமான் தன் சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவிச்சாங்க. அகந்தையை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்றுமே அருள்பாலித்து வராங்க. கால பைரவாஷ்டமி நாளில் அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டபைரவரை வணங்குவர் தான் ஐதீகம். இந்த நாளில் சொர்ண கமலரேகை அமைந்திருக்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவ மூர்த்தியை வணங்குறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸ்ரீ பகவத் பாதால் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடு. அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வ வளத்தை வாரி கொடுக்கவும் இந்த ஒரு வழிபாடு நமக்கு உதவி செய்யும். ராகு கேதுவை முப்பெரி நூலாக அணிந்திருக்கும் பைரவர் மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்க வைக்கும் வடிவம் உடையவங்க. நம்பினோருக்கு சாந்த வடிவமானவங்க. இவங்களை வணங்கணும் அப்படின்னாக்கா சகல அச்சங்களும் நீங்கும். 64 வகையான பைரவ மூர்த்தங்களில் அஷ்ட பைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுறாங்க. இனி வாழவே வழி இல்லை அப்படின்னு தவிப்பவங்களை கூட கரையேற்றி வாழ்வு தருவவங்க பைரவர். பைரவரோட உடலில் 9 கோளும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் 64 யோகினிகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை நிர்வகிக்கும் இவங்கள்டேருந்து திருவாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கள் உருவானுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க சகல சிவாலயங்களின் காவல் தெய்வம். இரவு நடை சாத்தும் பொழுது மொத்த கோயில் பாதுகாப்பும் திறவுகோலும் இவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும். சிவன் சொத்து அனைத்துக்கும் இவங்க தான் காவலாளி. பைரவரை வழிபடாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது. மறுபிறவி இல்லாத பெரு வாழ்வை தருவாங்க கால பைரவர். காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர் இந்த கால பைரவர். வணங்குறவங்களோட பாவ புண்ணியங்களை அழைக்கும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. மகா பைரவர் அஷ்ட திசைகளையும் காக்குறாங்க. இதனால் அஷ்ட பைரவராகவும் தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை ஒழிக்க உதவும் 64 விதமான பணிகளை செய்யறதுனால 64 வித பைரவர்களாக உருவானாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா. ஓம் சூலஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா. ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா. ஓம் சூலஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா. இந்த மந்திரத்தை விடிஞ்சதும் பக்தி சரத்தையோட 27 முறை சொல்லி வழிபடணும். அதே போல் மாலை வேளையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சிவன் கோவிலுக்கு போயிட்டு பைரவ சந்நிதியில் நெய் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபட்டால் தீவினைகள் எல்லாமே நீங்கும். குறிப்பாக மரண பயம் நீங்கும். வறுமை கண்டிப்பாக 23/11/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் கொடுத்து செவ்வரளி மலர்கள் கொடுத்து செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியம் வச்சு தேங்காய் இல்லைனா பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதனால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும். நம்ம எதிரிகள்கிட்டிருந்தும் தீமை விளைவிக்கும் துரோக சிந்தனை கொண்டவங்கள்டேருந்தும் மந்திர தந்திரங்களால் விளையக்கூடிய தீமைகள் இருந்தும் நம்மை நிச்சயமாக பைரவமூர்த்தி காப்பாற்றுவாங்க. நம்முடைய செல்வம் கொள்ளை போகாமல் இருக்கிறதுக்கும் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த செல்வத்தால் நம்ம மகிழ்ச்சி அடைய துணை இருப்பாங்க பைரவர் மூர்த்தி. அது மட்டும் இல்லைங்க, வழக்குகளில் வெற்றி தருவாங்க. தீய வழியில் போகாமல் தடுப்பாங்க. பைரவரை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், யம பயம் இருக்காது, திருமண தடை அகலும், சந்தான பாக்கியம் கிடைக்கும், எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும், துஷ்ட சக்திகளின் பாதிப்பு ஏற்படாமல் காக்கும், ஆபத்துக்களை அறவே நீக்கும். அது மட்டும் இல்லை, தரித்திரங்கள் பீடைகள் ஒழியும்,
தொழில் வியாபாரத்தில் நஷ்டநிலை நீங்கி லாபங்கள் பெருகும். பணம் பொருள் சேமிப்பு அதிகரிக்கும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். கை நிறைய சம்பளம், பதவி உயர்வு, அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நன்மைகள் பலவும் அருளும். இந்த ஸ்ரீ பைரவ மூர்த்தியை நம்ம கால பைரவாஷ்டமி நாளில் வணங்கும் பொழுது சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. கால பைரவாஷ்டமி 23/11/2024 சனிக்கிழமை முழுவதும் இருக்குது. நீங்கள் மாலை நேரத்தில் போய் பைரவரை வணங்குங்க. இந்த முறையில் வணங்கும்பொழுது நிச்சயமாக பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.